ஆனால் என்னுடைய பேரு தான் ஆதிலட்சுமி. அப்படி வேற ஆதிலட்சுமி இருந்தாலும் அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி, இப்படி 8 லட்சுமி புரிந்தவருக்குரிய என்னுடைய பேரு ஆதிலட்சுமி மாது. அப்படி வேற ஆதிலட்சுமி இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? அண்ணா பிறந்த வரலாறு எப்படி பார்த்திருக்கிறேன். அந்த அமிர்தத்திலே நான் பிறந்தேன். உண்மைதான். பிறந்து சீரி திருப்பூட நாடகத்துக்கு பருவத்து வந்துட்டேன். என்ன மருமனை தெரியாதா? நான் பெருமிடி செய்யிட்டேன். எப்படி 70-80 வயசு இருக்குமா? நான் வீட்டுக்கு தூரம் போயிட்டேன். எப்படி வீட்டு 2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கேன்? ஐயோ அதுங்களா, நான் புளி குடிச்சிட்டேன். புளி கரைச்சி குடிச்சா புடிச்சுன்னு கராச்சி விடுவோம். கரைச்சி குடிக்க கூடாது. எதுக்குனாலும் தெரிய மாட்டேங்குது. புளி கரைச்சி ரசம் வச்சு குடிச்சு அண்ணா இப்ப நல்லா விளக்கமா சொல்றேன் கேட்டுக்க. இந்த பொம்பளைலாம் சேர்ந்து இந்த தாய்மாமூலாம் சேர்ந்து 10 குடிச்சு கட்டி அந்த குடிச்சுக்குள்ள என்ன போட்டு சாத்திட்டாங்க. உள்ள போட்டு மூடிட்டாங்களா? என்ன தவறு செஞ்சு உள்ள போட்டு மூடிட்டாங்க? ஐயோ அந்த குடிச்சு விட்டு என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கையில விளக்கு கொடுத்தாங்க, இன்னொரு கையில வேப்பந்தலை கொடுத்தாங்க. கொடுத்து நடு வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு கையில விளக்கு, ஒரு கையில வேப்பந்தலை. வேப்பந்தலை பேய் எப்படி வேப்பந்தலையில ஆட்டுவாங்க. எனக்கு எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறதுமா? கோடி குட்டு பட்டாசுனா, கோடி குட்டு பட்டாசுனா அப்படின்னா என்னன்னா? கோடி குட்டு பட்டாசு என்னன்னா? இப்படி பரிசுல எனக்கு ஆயிப்போச்சு. போய் கழுவிட்டு வந்துரு. என்னது ஆயிப்போச்சு? வடவாட்டு முடிஞ்சா ஆயிப்போச்சு போய் கழுவிடுவோம். கரும்பிட்டு முட்டோம். ஆயிப்போச்சு தீப்பு தெரியாது. எனக்கு கண்ணு ஆளு போயிட்டாங்க. எப்படி கண்ணு உள்ள புளியா போயிடுச்சா? என்ன மலையிட்ட ஒரு ஆச்சரியமா? கணவர் யாரு? எப்படி புருஷ பேர் வாயில சொல்லட்டும்? வாயார் சொன்னதா யார்? மும்முஞ்சு சூத்தல சொல்றீங்க. ஒரு கருப்படி மாதிரி கழுத்தை சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. ஆமாயா, இந்த முன்னாள் சிலை என் புருஷனோட யாருக்குமே போட்டது கிடையாது. இல்ல, ஆமா ஆமா ஆமா. என்ன கற்புடைய பெண்கள் தன் கணவனை காதலித்து கெட்ட பேர் வாங்குவதை விட கன்றவுடன் சற்று 10 பேர்த்த காதலித்து நல்ல பேர் வாங்குவது மிகவும் நன்றி. அப்படியா? 10 பேர் எடுத்துக்கலாமா? 10 பேருக்கு நல்ல பேர் எடுத்து பரவாயில்ல. கணவர் யாரு?
தங்கச்சி இதை எடுத்து டிவியில போறது ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க கதை தான் இதுல வருது. அந்த மாய கண்ணனையே திருமணம் செய்து கொண்டேன். உண்மைதான். இப்படி திருமணம் செஞ்சு சந்தோஷ மகனாக இருந்தாலும் வந்த விஷயம் என்ன? புறப்பட்டு போகலாம்.